ஹாய், நம்ம குழந்தைங்க வந்து வார்த்தைகள்லாம் சொல்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டுருக்குறோம். ஸோ நம்ம வந்து போன வீடியோவில் வந்து நம்ம கம்யூனிகேஷன் டெம்டேஷன் யூஸ் பண்ணி எப்படி குழந்தைங்கள பேச வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மாடலிங் அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம எப்படி குழந்தைங்கள பேச வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமாக நான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறேன். ஸோ மாடலிங் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து குழந்தைங்க என்ன மாதிரியான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து தண்ணி வேணும்னா தண்ணி அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறோன்னா, நம்ம அந்த வார்த்தையை வந்து என்ன அவங்க சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த வார்த்தையை நம்ம வந்து மாடல் பண்ணி காமிக்கணும், சொல்லி காமிக்கணும். தண்ணி அப்படி சொல்லணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு வாட்டி சொல்லி காமிச்சோம்னா நம்ம சொல்கிறத பார்த்து வந்து குழந்தைங்க வந்து இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இமிட்டேஷன் வேர்ட் இமிட்டேஷன் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ இந்த மாடலிங் பண்ணதோட சேர்த்து நம்ம வந்து எக்ஸ்பெக்டன்ட் பாசிங் அதுவும் வந்து பண்ணணும். அது என்னன்னா, நம்ம வந்து நம்ம ஒரு ஆன்டிசிபேட்டரி லுக்கு கொடுக்கணும். நம்ம அடுத்து நீ தான் சொல்லணும். இப்போ நம்ம வந்து தண்ணி அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது வந்து குழந்தைங்களோட டர்ன் அவங்க வந்து சொல்லணும் அப்படிங்கிறத அவங்க வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னா, இப்படி நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்படி நம்ம வந்து இந்த பாஸ் பண்ணும்போது இந்த நம்ம தண்ணின்னு சொன்னதுக்கப்புறம் பாஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனில் இப்படி நம்ம கொடுக்கணும். அப்புறமா நம்ம வந்து பாடி ஜெஸ்டர்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும். இப்படி நம்ம வந்து இப்படி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம பாடி வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிவிட்டு மவுத்தை வந்து அப்படி நம்ம சொல்லணும். நீ சொல்லு, இது ஒரு டர்ன் அப்படிங்கிறதுக்கான வந்து இந்த மாதிரியான நம்ம ஜெஸ்டர்ஸ் மூலமாக தான் குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து குழந்தைங்க வந்து அந்த வேர்டை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. நம்ம வெயிட் பண்ணும்போது நம்ம ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஆச்சு வந்து வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பால் சொல்லித்தரோம். குழந்தைங்களோட பால் போட்டு விளையாடுறோம் அப்படிங்கும்போது இப்படி நம்ம வந்து பாலை வந்து இப்படி நம்ம வாய்க்கிட்ட வந்து வைக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து இது ஒரு ரியல் ஆப்ஜெக்டை வந்து காமிச்சு நம்ம வந்து அந்த வேர்டை வந்து சொல்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ இந்த பால் பாரு இது வந்து விஷுவல் கியூஸ் கொடுக்குறோம். ஸோ பால் பாரு அப்படின்னு நம்ம வந்து இப்படி வாய்க்கிட்ட வைக்கும்போது என்னென்னா, குழந்தைங்களோட ஃபோக்கஸ் வந்து நம்ம மேலே வந்து வரும். ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரியான குழந்தைங்களோட ப்ராப்ளமே சென்சரி இஷ்யூஸ் தான். ஸோ அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அட்டென்ஷன் இருக்காது, ரொம்ப வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்கிறது எதையும் கவனிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம காமிக்கும்போது வந்து மாடலிங் பண்ணும்போது இப்படி காமிக்கும்போது குழந்தைங்க வந்து நம்ம ஃபேஸை வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம சொல்கிறத ரிப்பீட் பண்ணுறதுக்கும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அடுத்ததாக நம்ம மாடலிங் பண்ணதுக்கப்புறமா அந்த வேர்டை வந்து நம்ம வந்து 3 or 4 டைம்ஸ் 10 டைம்ஸ் கூட நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த பாலுங்கிற வேர்டு நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க தான் வந்து குழந்தைங்களோட மைண்டில் வந்து அந்த வேர்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ காமிச்சிட்டு, ஓ பால் பாரு, பால், இது என்னது, பால், நீ சொல்லு சொல்லு பால், அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எக்ஸாஜரேட்டட் டோனில் வந்து நம்ம வந்து வேர்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பால் வந்து நம்ம சொல்லும்போது பால் சொல்லு அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோன்னா குழந்தைங்க எக்கோலிலியா இருக்கிற குழந்தைங்க வந்து அவங்களும் வந்து பால் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த வேர்டை மட்டும் சொல்லணும். பால் சொல்லணும்னா பால் அப்படிங்கிற அந்த பாலுங்கிற வேர்டை மட்டும் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது அந்த வேர்டை வந்து குழந்தைங்க ரிப்பீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து 4 or 5 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து எக்ஸ்பெக்டன்ட் வெயிட்டிங் வந்து பண்ணணும். நம்ம இந்த மாதிரி இந்த எக்ஸாஜரேட்டட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பாடி ஜெஸ்டர்ஸ் மூமெண்ட்டு அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து அடுத்து அந்த பாஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து குழந்தைங்க வந்து அதை சொல்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த ப்ளே மூமெண்ட்ஸ் மூலமாகவும் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். சும்மா நம்ம வந்து ஒவ்வொரு பொருளையாக எடுத்து காமிச்சு, இங்கே பாரு இது வந்து சீப்பு, இது தட்டு அப்படின்னு ஒவ்வொன்றா வந்து சொல்லிட்டு இருக்கோமோ அதை வந்து ப்ளே ஆக்டிவிட்டியில் வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே பாரு நம்ம குக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம குக் பண்ணுற மாதிரி வந்து இந்த சாப்பிட்ற மாதிரி வந்து ஆக்ஷன் பண்ணலாம். ஸோ இங்கே பாரு தட்டு, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ளே ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம ஒவ்வொரு டாய்ஸையும் வந்து நம்ம கொண்டு வரும்போது வந்து குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற டாய்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டான டாய்ஸாக இருக்கணும், மோட்டிவேட்டிங் டாய்ஸாக இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காத டாய்ஸ் நம்ம இது பண்ணால் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க, வேறு ஏதாச்சும் வந்து அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு பிடிச்சதான. இப்போ டாய்ஸ் பிடிக்கும், ஸ்நாக்ஸ் பிடிக்கும், இல்லைன்னா இந்த மூவ்மெண்ட் கேம்ஸ் வந்து பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஆக்டிவிட்டி டாய்ஸ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு வரும். நன்றி.